பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் 2022-24 உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா கல்வி என்பது நுகர்வு பண்டம், மூலதன பண்டம். ஆன்சர் இரண்டும். கல்வி என்பது நுகர்வு பண்டம், மூலதன பண்டம். ஆன்சர் வந்து 2மே. ஆ பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிவு 21A தான் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டிருக்கு. பிரிவு 23 அண்ட் 24 வந்து என்னன்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் பிரிவு 23, 24ம். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949 தான் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்ததா ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்துக்கு இடையேயான வழக்கில் கீழ்க்கண்டவற்றுள் எந்த சட்டம் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் தடுப்பு காவல் சட்டம் 1950. இது வந்து தப்பு. அப்போ இந்த வழக்கு தொடர்பான சட்டம் வந்து என்ன அப்படின்னா, மதராஸ் நில சீரமைப்பு சட்டம் 1961. கேரள விவசாய சீரமைப்பு சட்டம் 1961. மதராஸ் தேவதாசி தடுப்பு மற்றும் அர்ப்பணிப்பு சட்டம் 1947. இது 3ம் இது தொடர்பானது. அடுத்ததா இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, ஆன்சர் பகுதி 4ல தான் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் வந்து இடம்பெற்றுள்ளது. பகுதி 5 அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. பகுதி 6ங்கிறது மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. அடுத்ததா இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னா, 6 அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அடுத்ததா 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னா, கலைஞர் ஆணையம். காகா கலைஞர்கள் ஆணையம் தான் முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணையம். மண்டல் ஆணையம் அப்படிங்கிறது 2வது பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் ஆணையம். இந்த மண்டல் ஆணையம் வந்து 1979 வந்து மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா, சரத்து 17. சரத்து 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து சரத்து 18 அப்படிங்கிறது பட்டங்கள் ஒழிப்பு, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர பிற பட்டங்கள் வந்து ஒழிப்பு பற்றி சரத்து 18 வந்து சொல்லும். அடுத்து எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது அப்படிங்கிறதுனா, வகுப்புவாதம் அப்படிங்கிற கருத்தியல் வந்து இந்திய ஒற்றுமையை வந்து அச்சுறுத்துகிறது. அடுத்ததா பதிவு செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொருவரும் அதன் சொந்தக்காரர் ஆவார். இந்த முறையை இவ்வாறும் அழைக்கலாம். எப்படி அழைக்கலாம் அப்படின்னா, ரயத்வாரி முறை அப்படின்ட்டு அழைக்கலாம். அடுத்ததா நுகர்வு சார்பை தூண்டுகிற அகவய காரணிகள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியானது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மைத்தன்மை நோக்கம் மற்றும் பேராசை நோக்கம். இது 3 தான் நுகர்வு சார்பை தூண்டுகிற அகவய காரணிகள். தலையிடா கொள்கை மட்டும் கிடையாது. ஆன்சர் 1, 2, 3 சரி. அடுத்து இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் எம். விஸ்வேஸ்வரய்யா. அடுத்ததா உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றுகளை கவனிக்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல் சரிதான். அடுத்து இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம் இருக்காங்க. இது வந்து தப்பு. அடுத்து மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம் இருக்காங்க. இதுவும் தப்பு. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இது கரெக்ட். அப்போ ஆன்சர் 1ம் 4ம் சரி. அடுத்ததா இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அட்டவணை 11ல தான் பஞ்சாயத்து முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கீழ்க்கண்ட கூற்றை கருதவும். இதில் சரியான விடை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். கரெக்ட் தான். அடுத்து அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். இதுவும் கரெக்ட் தான். ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்ததா வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்துக்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. வரைவு அரசியலமைப்பு சட்டம் கிடையாது. அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை வந்து எடுத்துக்கொண்டது. இது வந்து கரெக்ட். அப்போ ஆன்சர் 1, 2 மற்றும் 4 சரி. அடுத்ததா மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பாராளுமன்றம். அடுத்ததா இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சாதாரண மசோதா மீது மற்றும் மாநில சட்ட மசோதா மீது. நிதி மசோதா மீது கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீதும் கிடையாது. ஆன்சர் 1ம் 4ம் சரி. அடுத்ததா நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். யாரோட ஆளுமையால் அப்படின்னா, பிரதம மந்திரியோட ஆளுமையால தான் நாடாளுமன்ற அமைச்சரவை வந்து நீடிக்குது. அடுத்ததா பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் விதிகள் 74, 75 மற்றும் 78. அடுத்ததா அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகள் ஆகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எல்.எம். சிங்வி. அடுத்ததா அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்க்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட். அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவைன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். அரசுக்கு வரி செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஆன்சர் 2 மற்றும் 3 சரி. 2, 3ம் சரி. அடுத்ததா பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை வந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொத்துரிமை. சொத்துரிமை தான் 1978ஆம் ஆண்டு 44வது திருத்த சட்டம் மூலமா சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. இது வந்து பகுதி 12 300 ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையா வந்து சேர்த்திருப்பாங்க.
2002ல் 86வது அரசியல் சாசன திருத்தச் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை வந்து கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பு வழங்குதல். இதுதான் 2002 86வது திருத்தச் சட்டம் மூலமா சேர்க்கப்பட்டது. அடுத்ததா கீழ்க்கண்ட கூற்றை கருதவும். இதில் சரியான விடையை கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தான். பிரதமர் தான் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. பிரதமர் தான் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் பெயரளவு அதிகாரம் கொண்டவர் தான் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்தியா மற்றும் பாரதம். அடுத்ததா ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங். சட்ட உறுப்பு 300 பி சட்ட உறுப்பு 39ல் பி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பரம்பரை சொத்துடைமையை அளித்தல் பற்றி சொல்லுது. சட்ட உறுப்பு 39ல் பி வந்து பரம்பரை சொத்துடைமையை அளித்தல். சட்ட உறுப்பு 48ல் ஏ வந்து சூழலியல் மற்றும் சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு. இது 48ல் ஏ. சட்ட உறுப்பு 39ல் டிங்கிறது சம வேலைக்கு சம ஊதியம். அடுத்ததாக சட்ட உறுப்பு 39ல் ஏ அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. 39ல் ஏ. அடுத்ததா முகப்புரையின் பதம் மற்றும் அதை கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் வந்து KM முன்ஷி. அடுத்ததா அரசியலமைப்பின் சாவின்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்கர். அடுத்ததா அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொன்னவர் வந்து தர்கூர் தாஸ் பார்கவ் தான் அரசியலமைப்பின் ஆன்மான்னு முகவரியை சொல்லியிருப்பாரு. வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு சொன்னவர் வந்து சர் ஐவர் ஜென்னிங். அடுத்ததா பெர்பாரி யூனியன் வழக்கு வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1960 தான் பெர்பாரி யூனியன் வழக்கு. அடுத்து கேசவநந்த பாரதி வழக்கு வந்து 1973. மினர்வா மில்ஸ் வழக்கு வந்து 1980. கோலக்நாத் வழக்கு 1967. ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்ததா இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான் இதோட ஆன்சர். முதல் ரைத்வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1972. முதல் ரைத்வாரி செட்டில்மெண்ட் வந்து மெட்ராஸில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1972. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு வந்து என்ன அப்படின்னா 1960 தான் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்ததாக எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது அப்படின்னா ஆர்டிகிள் 123. 123 வந்து நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கிறது. அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் சிந்தி மொழி. நன்றி.